ஏலியன்ஸ், அதாவது தமிழில் சொல்லணுன்னா வேற்று கிரகவாசிகள். ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு எப்படியுமே காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குறது தான் வழக்கமாக இருந்திருக்கும். ஆனால் சில பேர் நைட்டு தூங்குறதே கிடையாது. நைட்டு தூங்கும்போது சில பேர் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, 12 மணிக்கு மேலே கூட வெளியே போய்கிட்டு இருப்பீங்க. சும்மா ஒரு 2 மணி, நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் வெளியே போய்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் நீங்கள் சும்மா இருந்துட்டு வானத்தை பார்க்கும்போது வானத்தில் ஒரு சின்ன விமானம், சரியா? அந்த விமானம் வந்து உங்களோட கண்ணுக்கு தெரியுது எப்படின்னா டக்குன்னு போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா சாதாரணமாக மற்ற விமானங்கள் எல்லாமே ஸ்பீடாக போனாலுமே கூட நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்லோவாக தான் தெரியும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இலங்கையில் வந்து அதிகமாக வேகமாக இருக்கிற ஒரு ஜெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெட்டுமே கூட வானத்தில் வேகமாக போணுச்சுன்னா அந்த வேகமாக போகிறதோட மார்க்ஸோட சேர்த்து வானத்தில் மேகமூட்டம் மாதிரி அதுவும் ஒரு மார்க்காக மாறிடும். அந்த மார்க்கோட சேர்த்து இந்த ஒரு ஜெட் போனதோட வேகத்தை நம்ம பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வேகமாக போயிருக்குமே தவிர நமக்கு பார்க்கும்போது வேகமாக இருக்காது. நமக்கு பார்க்கும்போது இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேகமாக தான் அது போயிருக்கும். ஏன்னா ஜெட் அப்படின்னு வரும்போது இருக்கிறதுலே கொஞ்சம் வேகமான விமானம் தான் ஜெட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம நைட் சும்மா வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு விமானம், சரியா, அது ஜெட் அளவுக்குலாம் ஸ்பீடாக போகலை. டக்குன்னு ஒரு சின்ன ஸ்பிளிட் வாக்கில் போயிருச்சு. டக்குன்னு நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அப்படியே போயிருச்சு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு எப்படின்னா ஒரு பதட்டம் ஏற்படும். வானத்தில் இந்த மாதிரியான ஒரு விமானம் பறக்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படும் இல்லையா? நீங்கள் அப்படியே ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா இலங்கையில் சில பல இடங்களில் பறக்கும் தட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சில பேர் வந்து ஏலியன்ஸோட விமானங்களை பார்த்தாங்க, UFO அப்படின்னு சொல்லப்படுற விமானங்களை பார்த்தாங்க, அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வேணாலுமே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அந்த செய்திகள் கிடைக்கும். இப்போ தான் AI அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. ஆனால் அப்போது அதெல்லாம் கிடையாது. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோட்டோஷாப்லேயோ வீடியோ எடிட்டர்ஸ்லையோ எடிட் பண்ணி இருந்தாலும் அவ்வளவு அக்யூரேட்டாக பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏலியன்ஸ் அப்படிங்கிறத இலங்கை மக்களும் நம்பினாங்க. ஆக்சுவலாக ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு என்னோட 16 வயசுல இருந்தே ஒரு கேள்வியாக இருந்தது. இப்போ வரைக்குமே அந்த கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நபர், ஆக்சுவலாக சாதாரண நபர் கிடையாது, 3 நபர்கள் சேர்ந்து, அதுலேயுமே ரொம்ப முக்கியமான 3 நபர்கள் சேர்ந்து ஒரு பேப்பரை வெளிக்கிடுறாங்க. அந்த பேப்பரில் ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா என்ன, ஏலியன்ஸ் எந்த விதத்துலலாம் மனுஷங்க கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு ரிசர்ச்சை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பேப்பரை தான் நம்ம கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கூர்ந்து கவனிங்க. ஸோ இவங்க இந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் தான் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ தானோன்னு ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? இந்த பேப்பரை எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம இலங்கையில் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவாக இருக்கலாம், அதுக்கப்புறமா யூரோப் கண்ட்ரீஸாக இருக்கலாம், ஏஷியன் கண்ட்ரீஸ் பல கண்ட்ரீஸாக இருக்கலாம், முக்கியமாக UK US வரைக்குமே, அமெரிக்கா வரைக்குமே இது எல்லாத்தையுமே பார்த்துருந்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஆக்சுவலாக இவங்க பயந்தது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஒரு சின்ன ரிசர்ச்சுக்காக சும்மா ஃப்ளைட்டோட ஒரு ட்ரைனிங்காக போயிருந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாமே இதை விட ஸ்பீடாகவே இருக்கும், சரியா? இருக்கிறதுலையே மொத்தமாக ஸ்பீடான வெஹிக்கல்ஸ் அப்படி இல்லைனா விமானங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுமே கூட இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரைனிங்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது விமானத்தில் இருக்கும்போதே, இவங்க அந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும்போதே இவங்களோட ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு விமானம் லைட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து லைட் அப்படின்னு வரும்போது அது ஒரு வேகத்தில் தான் பயணிக்குது, சரியா? அந்த ஒரு வேகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி லைட் ஸ்பீடுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்பீடில் ஒரு விமானம் பறக்குது. அந்த ஒரு விமானம் ஆக்சுவலாக எந்த அளவிலான ஒரு ஸ்பீடில் போணுச்சு அப்படிங்கிறதே இவங்களால் கெஸ் பண்ணிக்க முடியல. அந்த அளவு ஸ்பீடாக போயிருக்கு. ஆக்சுவலாக இவங்க நேவி அப்படின்னு வரும்போது அவங்களுமே கூட ஃப்ளைட்டில் பயணிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்குமே சில பல விமானங்களோட ஆக்சுவலான மேக்கிங் தெரியும், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய ஒரு விமானம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட வாய்ப்பே இல்லை. இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறத இவங்க இந்த ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சந்தேகம், ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய ட்ரெண்டிங், ஒரு பெரிய வைரலான மூமெண்ட்டாக இந்த ஒரு மூமெண்ட் மாறுது. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? இது சம்மந்தப்பட்ட எல்லா ரிசர்ச்சையுமே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ரிசர்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற மிக பிரபலமான சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கான ரொம்பவுமே பிரபலமான ஒரு காலேஜ் தான் ஹார்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற யூனிவர்சிட்டி. இன்னொரு யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுக்கும்போது மாண்டானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இது ரெண்டுலேயுமே இருக்கிற 2 ரிசர்ச்சர்ஸ், ஓகேவா, 2 காலேஜ்லேயுமே இருக்கிற கிட்டத்தட்ட 3 ரிசர்ச்சர்ஸ், மாண்டானாலேருந்து ஒரு ரிசர்ச்சரும் ஹார்வர்ட்லேருந்து 2 ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண பேப்பர் தான் இந்த ஒரு பேப்பர். ஆக்சுவலாக இந்த ஒரு பேப்பரில் என்ன தான் சொல்லப்பட்டுச்சு, ஆக்சுவலாக அன்னைக்கு இவங்களை கடந்து போன அந்த ஒரு விமானம் யாரோடது, என்ன விமானமாக இருக்கும், அப்படியும் இல்லைன்னா மனுஷங்களுக்குள்ள இப்படி சொல்கிற மாதிரி விமானங்களே பறக்குதுன்னா மனுஷங்களோடையே வேற்று கிரகவாசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு பேப்பர் தான் இந்த ஒரு பேப்பர். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான், இது ஒரு சயின்டிஃபிக் ஓப்பன்னஸுக்காக தான் நாங்கள் எழுதுகிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது எதுக்குமே எங்ககிட்ட ஆதாரங்கள் இல்லை, பேக்கப் இல்லை. ஆனால் நீங்கள் கரெக்டாக எடுத்து யோசித்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற காலகட்டங்களில் இந்த ஒரு வேற்றுகிரக வாசிகள் மனிதர்கள் கிட்ட இருந்து வெளியே வந்து மனிதர்களை ஆட்சி செய்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு சயின்டிஃபிக் ஓப்பனஸ் ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேக்கப் இருக்கா, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணாமல் அதுக்கெல்லாம் முன்னாடி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். டிம் லோமஸ் பர்ன்டன் கேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்வர்டில் இருக்கிற 2 ரிசர்ச்சர்ஸ், அப்புறமா மைக்கேல் பி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆந்த்ரோலஜிஸ்ட், சரியா, இவர் வந்து மாண்டானா யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச்சராக இருக்கிறாரு. இவங்க 2 பேரும், இவங்க 3 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண ஒரு பேப்பர் தான் இந்த ஒரு பேப்பர். இந்த ஒரு பேப்பரோட பேர் என்ன, இதோட டைட்டில், தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் ஹைப்போதீசிஸ், ஓகேவா. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப்டோ அப்படின்னு சொல்லப்பட்டது மறைக்கப்பட்ட, அப்படி இல்லைன்னா மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மனிதர்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, அப்படி இல்லைன்னா மனிதர்கள் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது, ஓகேவா. மனிதர்களோட அப்படி இல்லைன்னா மனிதர்கள் கூட, அப்படி இல்லைன்னா மனிதர்கள் மாதிரியே இருக்கிற உயிரினங்களை வந்து கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இது சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இந்த ஒரு பேப்பரோட தலைப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் இது ஒரு சயின்டிஃபிக் ஓப்பனஸுக்கானது. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பாருங்கள், எந்த ஒரு கேள்விகளும் எடுத்து வைக்காதீங்க. இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பேக்கப்புமே இல்லை அப்படிங்கிறத அந்த ரிசர்ச்சர் சொல்கிறாங்க, நான் கிடையாது, சரியா. இதில் மைக்கேல் பி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் கைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ரிசர்ச்சோட ஒரு பெரிய ரிசர்ச் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிக் போப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூகே ரிசர்ச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பேப்பரை ஒரு வாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பாருங்க. நீங்கள் மார்வெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் இருந்திருக்கும். நீங்கள் ஆர்டினரியாக பார்க்குற படத்தை தாண்டி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இதை ஒரு வாட் இஃபாக பாருங்கள். இந்த ஒரு உலகத்தில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அப்போது உங்களோட கண்ணோட்டம் கம்ப்ளீட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாங்களும் அப்படி தான் பார்க்க போகிறோம். வானத்தில் ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு கூட்டம் வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை பார்த்து இது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படக்கூடியது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் கடல் கீழே வந்தீங்கன்னா கடலுக்குள்ள பல கேள்விகள் வந்து இதுவரைக்குமே மனிதர்களால் கண்டுபிடிக்காத ஒரு கேள்விகளாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் உலகத்தில் நம்ம பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாலும் கடலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கல அப்படின்னு இருக்கும்போது கடலுக்குள்ள சில பல மக்கள் அப்படி இல்லைன்னா கடலுக்குள்ள சம்மந்தப்பட்ட சில பேர் வந்து சில பல சப்மேரின்ஸுக்குன்னு ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் இருக்குது. அந்த ஸ்பீட் ரேஞ்சில் தான் கடலுக்குள்ளே போகலாம். அதை விட ஸ்பீடாக சில பல சப்மேரின்ஸ் போனதாக கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஆதாரங்களோட ரொம்பவுமே பயம்படுத்துகிற இன்னொரு ஏலியன் இன்ஸ்டிங்க்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வால்கேனோ, அதாவது ஒரு எரிமலை. மெக்சிகோ போப்கேட் பீட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எரிமலையில் இருந்து ஒரு லைட் வெளியே வந்திருக்கு. எரிமலைக்குள்ளே இருந்து நெருப்பு வெளியே வரலாம், நெருப்பு கொழும்பு வெளியே வரலாம், எப்படி லைட்ஸ்லாம் வெளியே வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் ஐடியாவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஊரை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நெருப்பு கொழும்புக்குள்ளே இந்த ஒரு எரிமலைக்குள்ளே ஏலியன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓகே, ஆக்சுவலாகவே இது எல்லாம் இதனால் நடக்குதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதில் யாருக்கிட்டையுமே இல்லை. விமானம் கடலுக்குள்ளே
எரிமலைகளுக்குள்ள எல்லா இடத்துலையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதர்கள்னால ரீச் பண்ண கொஞ்சம் கஷ்டமான இடங்களாக தான் இருக்குது. கடலுக்கு அடியில் தான் சப்மெரின்ஸ் போகும். விமானங்கள் அப்படின்னு வரும்போது வானத்துக்கு மேலே தான் போகும். வால்கேனோஸ் அதாவது எரிமலை அப்படின்னு வரும்போது மக்கள்னால உள்ளேயே போக முடியாது. இந்த மாதிரி மக்கள்னால போயிட்டு பார்க்க முடியாத, தேட முடியாத சில பல இடங்கள்ல தான் இந்த ஒரு மர்மங்கள் நடந்திருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளுக்குள்ள மறைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா, அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பேப்பரோட கேள்வி. ஸோ இப்படி இருக்கும்போது 3 தியரிஸ் இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஒரு 3 தியரிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தியரிஸ்குள்ளே இருக்கிற சில பல விஷயங்களை நம்ம தேடி பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் தியரியாக இருக்கிறது டைம் ட்ராவலர்ஸ், காலத்தை கடந்து பயணிக்கக்கூடியவங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம 2026 இருக்கோமா, அப்படி ஒரு 2050 வரைக்கும் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2026 ஏஐ கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. மனுஷன் வேலை செய்யவே தேவையில்லை, ஏஐ கிட்ட கொடுத்துட்டோன்னா வேலை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது 2050 மனுஷன் எப்படி இருப்பான், அவனோட டெக்னாலஜி எப்படி இருக்கும். அந்த ஒரு 2050 இருக்கிற மனுஷன் டைம் ட்ராவலிங் மெஷின்லாம் கண்டுபிடிச்சிருப்பானா, அவனால் காலத்தை கடந்து பயணிக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல. ஸோ காலத்தை கடந்து பயணிக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிற சில பல மக்கள், சில பல மனிதர்கள் 2050 நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கிரிப்டோ இன்டர்டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கிரிப்டோ அப்படின்னு சொல்லப்படுறது மக்களுக்குள்ளேயே மறைந்து இருக்கிறவங்க. செலஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்றது ஆக்சுவலாக மனிதர்கள் தான், சரியா. செலஸ்ட்ரியல்ஸ் இப்போ மறைந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, மறைஞ்சு உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இந்த ஒரு பேப்பரோட கதை இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது காலத்துல இருந்து பயணிச்சு வந்தவங்க 2050, 2060, 3000 இருந்து கூட பயணித்து இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு வந்தவங்க நம்மளுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறமா மாட்டிக்கிட்டு இருக்கலாம், இங்கே அங்கே போக முடியாமல் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதனால் அவங்க இங்கே இருக்கிற டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. டைம் ட்ராவலர்ஸ் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் தியரி எடுத்து வைக்கிறாங்க. 2வது தியரி ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள். ஸோ வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு வரும்போது பல பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. உண்மையா பொய்யா, இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் பழங்காலத்து கல்வெட்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வரைஞ்சிருப்பாங்க, மிருகங்களை வரைஞ்சிருப்பாங்க. சில பல மிருகங்கள் மனிதர்களோடு ஒன்றிணைந்து போகிற மாதிரி வரைஞ்சிருந்திருப்பாங்க. சில பல கடவுள் சார்ந்த மிருகங்களை வரைஞ்சிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில பல வரைபடங்கள் இதுவரைக்குமே என்ன உயிரினம்னே தெரியாது, ஏலியன்ஸாக இருக்கலாம் இல்லையா, அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. 3வதாக வர்ற தியரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 3வது தான் ஆக்சுவலாக இந்த பேப்பரோட ஆக்சுவலான தீசிஸே அப்படின்னே சொல்லலாம், கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ். கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வேறு சார்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான கேள்வியாக இருக்குது. இது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 வகையும் என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் ஆக்சுவலாக இந்த கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பேச முடியும். ஸோ பார்ப்போம் என்னவாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஹியூமன் கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல்ஸ் தான். ப்ரோ என்ன சொல்கிறீங்க, மனிதர்களே மனிதர்களுக்குள்ளே மறைந்திருக்காங்களா, என்ன குழப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்களா இருக்கும். இல்லை, மனிதர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை இல்லையா. அட்லாண்டிஸ் கடலுக்குள்ளே மறைஞ்சிருச்சு, குமரிகண்டம் கடலுக்குள்ளே இருக்குது, லெமூரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் கடலுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பல கதைகளை, பல கேள்விகளை நம்ம இதுவரைக்குமே முன்னெடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். லெமூரியா அப்படின்னு சொல்கிறது என்ன, அப்படி இல்லைன்னா குமரிகண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற இந்த ஒரு வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கடலுக்குள்ளே மறைக்கப்பட்ட சில பல காண்டினென்ட்ஸ் இருக்குது, தீவுகள் இருக்குது, அப்படி இல்லைன்னா நாடுகள் கூட இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி மறைக்கப்பட்ட நாடுகளுக்குள்ள இன்னும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? சரி, ஓகே ப்ரோ, அதுக்குள்ளே மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி உயிரோடு இருப்பாங்க, அவங்க கடலுக்குள்ளே இல்லையா இருக்காங்க? அதான் கேள்வியே. கடலுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் உயிரோடு வாழ்கிறதுக்காகவும் அவங்க இருக்கிற அந்த ஒரு இடத்த இன்னும் அட்வான்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காகவும் இன்னும் அட்வான்ஸான டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக குமரிகண்டமாக இருக்கலாம், அட்லாண்டிஸாக இருக்கலாம், லெமூரியாவாக இருக்கலாம், இதுவரைக்குமே தீர்க்கப்படாத கேள்விகளாக தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்த மறைச்சு வச்சிருக்கிறதே இவங்களாக தான் இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சப்மெரின்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதையெல்லாம் இவங்களோட வெஹிக்கல்ஸாக இருக்கலாம், இவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜிஸாக இருக்கலாம், இவங்க உயிர் வாழ்கிறதுக்காக கடலுக்குள்ளேயே இவங்களுக்காகவே செய்யப்பட்ட சில பல அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் இருக்கலாம். அப்படிங்கிறது தான்
ஃபர்ஸ்ட் தீசிஸாக இருக்குது. அதை கேட்டதுக்கப்புறம் எனக்குமே கூட ஓகே அக்வாமேன் படம்லாம் உண்மைதான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் மார்வல் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்குள்ளே போனீங்கன்னா வகாண்டா அப்படின்னு சொல்லப்படுற இடம் இருக்கும். அந்த இடம் வந்து மக்கள்கிட்ட இருந்து மறைந்து தான் இருக்கும். ஆனால் மக்களோட இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட அட்வான்ஸ்டான டெக்னாலஜியாக இருக்கும். அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் தீசிஸாக இருக்குது. ரெண்டாவதாக இருக்கிறது ஹோமினிட் ஆர் டெரைபாட் கிரிப்டோடெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஹியூமன்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு வேற்றுமை இருக்குது. சரியா? அவங்களோட பேரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக பென்டென்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வாட்ச்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஏலியன்ஸுக்கும் பென்டென் ஒரு பேர் வச்சுருப்பாரு. ஆனால் அந்த ஒரு ஸ்பீஷீஸுக்கு தனித்தனியாக பேர் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட மனிதர்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோமோசேபியன் அப்படின்னு தான் அந்த ஒரு சீரீஸ்லையுமே கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோமோசேபியன்ஸையும் தாண்டி உலகத்துக்குள்ள பல மக்கள் வாழ்ந்து தான் இருக்காங்க. சரியா? மனிதர்கள் அப்படின்னு வரும்போது மனிதர்கள் மட்டுமே வாழலை, மனிதர்களுக்கு ஈக்குவலான சில பல ஸ்பீசிஸ் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது சில பல புராண கதைகள்லையும் இருக்குது, சில பல இடங்களில் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கவும் பட்டிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது உதாரணத்துக்கு இருக்கிற ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்களேன். டெனிசோவன்ஸாக இருக்கலாம், நெண்டர்தல்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உயிரினங்களுமே கூட மனிதர்கள் கூட ஈக்குவலாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல ஆதாரங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்குமே அந்த ஒரு உயிரினங்கள் வாழ்ந்தது இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. ஆக்சுவலாக எப்படி மனிதர்கள் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக when it's come to உலகம், சரியா, உலகம் அப்படின்னு வரும்போது பல பேரழிவுகளை சந்திச்சு தான் வந்திருக்கோம். ஸோ பேரழிவுகளை சந்திச்சு வரும்போது மனிதர்கள் தான் இருக்கிறதுலையே ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுவோம். சரியா? ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அழிவுகள் எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உயிரினமாக இருக்கிறது மனிதர்கள் தான். ஏன் நம்மளை விட பல அடி உயரமாக இருக்கிறது தான் டைனோசர்ஸ். சரியா? அந்த ஒரு டைனோசர்ஸே இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமாவும் மனிதன் உயிர் வாழ்ந்திருக்கான்னா மனிதன் தான் இருக்கிறதுலையே ஃபிட்டஸ்டாக இருப்பான் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான தியரி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்பீசிஸும் வாழ்ந்திருக்கு, மனிதர்களுக்கு ஈக்குவலான ஸ்பீசிஸ் வாழ்ந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பழங்குடியினர் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட லுக்ஸே வேற மாதிரி இருக்கும். சரியா? மனிதர்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களோட லுக்ஸ், கல்ச்சர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து இன்னும் மாறப்படலை, அவங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து இன்னும் மாறப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி சில பல ஸ்பீசிஸ் இன்னும் இறந்து போகாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க எரிமலைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஆக்சுவலாக. சரியா? ஏன்னா உலகம் அழியும் போது தான் அவங்க காணாமல் போயிட்டாங்க, மனிதர்கள் மட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தானே கருத்து. ஸோ மறைக்கப்பட்ட எரிமலைகளுக்குள்ளே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க கிட்ட அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் இருக்கலாம் அவங்க உயிர் வாழ்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் 2வது தீசிஸாக எடுத்து வைக்கிறாங்க. அப்புறமா 3வது தீசிஸாக இருக்கிறது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபார்மர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார்மர் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கலாம், ஓகேவா, வந்துட்டாங்க, இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பாஸ்ட் டென்ஸ். சரியா? ஆக்சுவலாக வந்துட்டாங்க, இருக்காங்க, நம்ம கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது பிறர் உலகத்தில் இருந்தோ வானத்தில் இருந்தோ கீழே விழப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னே சொல்லலாம். வானத்தில் இருந்து நம்ம உலகத்துக்கு வந்த சில பல உயிரினங்கள் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இந்த ஒரு தீசிஸை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடவுள். நீங்கள் எந்த ஒரு மதத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த ஒரு மித்தாலஜி எடுத்து பார்த்தாலுமே சரி, ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் 3 மதங்கள் 4 மதங்கள் தான் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட 100கணக்கான மதங்கள் இருக்குது மித்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மித்தாலஜி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னா மேலே பார்த்து தான் பேசுவாங்க. கடவுள் அப்படின்னு சொல்லும்போது ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறாங்களா, மேலே பார்த்து தான் பேசுவாங்க. எந்த ஒரு கடவுளாக இருந்தாலுமே சரி ஃபர்ஸ்ட்டு மேலே பார்த்து தான் நம்ம கன்வே பண்ணுறோம். என்னதான் சிலைகளை பார்த்தா இருந்தாலும் சரி, இடங்களுக்கு போயிட்டா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு நபரையுமே குறிப்பிட்டாலுமே சரி, நம்ம மேலே பார்த்து தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம். ஏன் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம்? ஆக்சுவலாக யார் நம்மளோட மண்டைக்குள்ளே அதை விதைச்சா கடவுள்னாலே மேலே தான் இருப்பார் அப்படின்ட்டு? ஏதோ தப்பாக இருக்குல்ல? ஆக்சுவலாக ஏலியன்ஸ் அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ உயிரினங்கள் கடவுள் அப்படிங்கிற ஒரு பெயர்லையோ அப்படி இல்லைன்னா கடவுள் மேலே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காகவோ வானத்திலிருந்து கீழே வந்திருக்கலாம். நம்ம பார்க்கலையா இருக்கும், வானத்திலிருந்து கீழே வந்திருக்கலாம். வந்துட்டு கடவுள் அப்படி இல்லைன்னா உங்கள் எல்லாரையுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வானத்தில் தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் உருவாக்கப்பட்ட வருஷங்களில் வந்து இறங்கி நம்மளை நம்ப வச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட அம்மா அப்பா பாட்டன் பூட்டன் எல்லாருமே அதையே சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீசிஸும் இந்த ஒரு பேப்பரில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஏன் மேலே பார்த்து கடவுளை பேசுகிறோம்?
அதுக்கப்புறமா இருக்கிறது மேஜிக்கல் கிரிப்டோ டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். நாங்கள் கடவுள் அப்படின்னு வரும்போது தான் மேலே பார்த்து பேசுகிறோம். ஆனால் எல்லா மித்தாலஜியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மேஜிக்கல் கிரியேச்சர், அப்படி இல்லைன்னா நம்மளால் நம்பவே முடியாத மாதிரியான ஒரு உயிரினங்கள் வந்து அந்த ஒரு மித்தாலஜிக்குள்ளே இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கதையில் இருக்கிற அந்த 3 பேரில் ஒருத்தர் ரொம்பவுமே ரிலிஜியன்ஸில் வந்து ஆப்டாக இருப்பான். சரியா? அவர் வந்து மதங்களை வந்து வழிபாடுறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கான். ஸோ அவர் வந்து சொல்கிற ஒரு விஷயம்தான், சில பல மதங்களில் சொல்லப்படுற சில பல உயிரினங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அவங்க தான் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹிந்து மதங்களை அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹனுமான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரியேச்சர், நம்ம கிரியேச்சர்னு சொல்கிறோம் கடவுள். சரியா? அப்படி சொல்லப்படுற ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருன்னா இருக்கலாம் இல்லையா? அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட எப்படியுமே சூப்பர் பவர்ஸ் அப்படின்னு தான், நம்ம சூப்பர் பவர்ஸ்னு தான் சொல்கிறோம். அவருக்கான சக்திகள் இருக்குது, அவருக்கான கொடுக்கப்பட்ட சில பல வரங்கள் இருக்குது இல்லையா? அந்த வரங்கள் அப்படி இல்லைன்னா சக்திகள் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தெரியுதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் அப்படி இல்லைன்னா இஸ்லாம் அப்படின்னு வரும்போது ஜின் அப்படின்னு சொல்லப்படுற சில பல கதைகள் இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொரு ஜின்னுக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது, ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில பல கதைகளும் நம்ம கேட்டிருக்கோம். அப்படியே நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா அவங்க கிட்டையும் லூசிஃபர் அப்படி இல்லைன்னா சில பல கதைகள் வந்து நம்ம பின்னாடி போயிட்டு பார்த்தோம்னா கேட்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பல கதைகள் சேரப்பட்டது தான் ஒரு மித்தாலஜி. அது உண்மையா அது பொய்யா அப்படிங்கிறது கிடையாது கருத்து. அப்படிங்கிற உயிரினங்களோ அப்படிங்கிற சில பல கதைகளில் இருக்கிற அந்த ஒரு நபரோ உண்மையா இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு அவங்க ஒரு புது ஆள் தானே, அவங்க வந்து ஒரு ஏலியன் மாதிரி தானே. சரியா? அவங்களோட சூப்பர் பவர்ஸாக இருக்கலாம், அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கலாம், அது வந்து நமக்கு வந்து புதுசு தான். சரியா? அவங்க நமக்கு வேற்று கிரக வாசிகள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் தானே. ஸோ அவங்க உயிரோடு இருக்கலாம், அவங்க தான் மேலே பறக்கிறதா இருக்கட்டும், தண்ணிக்குள்ளே ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தீசிஸ் எடுத்து வைக்கிறாரு. இது எதுவுமே நம்மளோட பர்சனல் கருத்தினால எடுத்து வைக்கிறது கிடையாது, அந்த ஒரு பேப்பரில் இருக்கிற தீசிஸ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாகவே இந்த 4 தீசிஸ் தான் இவங்க எல்லாருமே எடுத்து வச்ச அந்த ஒரு கிரிப்டோ டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மை தான் அப்படிங்கிறதுக்கான தியரிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உண்மையாக இருக்குமா? அப்படி உண்மையாக இருந்தால் ஏலியன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன ரீகேப் போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டாக இருந்தது மனுஷங்க. ஓகே, மனுஷங்க அப்படின்னு வரும்போது சில பல மனிதர்கள் தண்ணிக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், வானத்து மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியை செதுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கருத்தாக இருந்தது. அதுக்கப்புறமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதர்களை தாண்டிய மனிதர்கள் போன்ற உயிரினங்கள், அழிக்கப்பட்ட உயிரினங்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அப்படியே நீங்கள் 3வது பக்கம் வந்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு வரும்போது நம்ம மேலே பார்த்து பேசுகிறோம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறமா 4வது அப்படின்னு வரும்போது எல்லா மித்தாலஜிஸ் எல்லா ரிலிஜன்ஸ்லையுமே சில பல கதைகள் இருக்குது, சில பல நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சில பல சக்திகள் இருக்குது, வரங்கள் இருக்குது. அந்த வரங்களை நம்மளுக்கு பார்க்கும்போது சூப்பர் பவர்ஸாக தெரியுது. அந்த ஒரு சூப்பர் பவர்ஸ் வேற்றுகிரக வாசிகள் அப்படின்னு நம்ம நம்புகிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீசிஸ். ஸோ இந்த 4 தீசிஸுமே 4 விதத்தில் மக்களை குழப்பி விட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலான கேள்வி, வேற்றுகிரகவாசிகள் உண்மையா? ஏலியன்ஸ் அதாவது வேற்றுகிரகவாசிகள் உண்மையாக இருக்குமா? நம்ம திரும்பி பார்த்தோன்னா தெரிகிற எல்லா மூஞ்சுமே நம்ம மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ளேயே இந்த வேற்றுகிரகவாசிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அவங்க யாராக இருக்கும்? ஆக்சுவலாக பல உலகங்கள் கடந்து போனோன்னா சில உலகங்கள்லேருந்து வந்த உயிரினங்கள் மட்டும்தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுதா? அதான் கிடையாது. கிரிப்டோ டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஏலியன்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கிரிப்டோன்னா நம்மளுக்குள்ளேயே மறைந்திருக்கு, டெரஸ்ட்ரியல்ஸ்னால் நம்மளை மாதிரியே உயிர் வாழக்கூடிய சில பல உயிரினங்கள். அப்படி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போது நம்மளுக்குள்ளேயே சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்களா? தொடர்ந்து பேசலாம்.